ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட்கட் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டெய்லி ஒரு 10 கொஸ்டின் பார்க்குறப்பல டெய்லி ஒரு ஷார்ட்கட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ இது ஷார்ட்கட் நம்பர் 1ங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் நம்பர் 1 பொறுத்தவரையில் எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உலோகவியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்படி இருப்பாங்க, ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம இரும்போட உலோகவியல் பார்க்குறப்போ வந்து பார்த்தோன்னா இந்த இரும்போட வகைகள் 3 வகைகளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கார்பனோட பர்சன்டேஜை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, 3 வகையாக கொடுத்துருப்பாங்க. அதோட பயன்கள் கொடுத்துருப்பாங்க. அதை தாங்க நம்ம இப்போ ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் புக்கை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா வார்ப்பிரும்பு 2லிருந்து 4.5% கார்பனுடையது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட பயன்கள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து எஃகிரும்பு 2.5லிருந்து 2% கார்பனுடையது. இது வந்து பார்த்தா அதோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது தேனிரும்பு வந்து பார்த்தீங்கன்னா 0.25 லெஸ் தென் 0.25 கார்பனுடையது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதனோட பயன்கள் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து புக்கில் கொடுக்கப்பட்டதுங்க. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதை மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ இது நம்ம ரெடி பண்ண நோட்ஸுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத முதல்ல பாருங்கள். தேனிரும்பு லெஸ் தென் 0.25, அப்போ 0.25 விட குறைவான அளவு கார்பன் இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், தேனிரும்புன்னு சொல்கிறோம். ஏன்னா அதை எதை பொறுத்து வகைப்படுத்துகிறாங்க, அதில் இருக்கக்கூடிய கார்பனோட அளவை பொறுத்து தான் என்ன பண்ணுறாங்க, வகைப்படுத்துகிறாங்க. அப்படிங்களா? ஸோ அப்போ தேனிரும்பு 0.25ங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் எஃகிரும்பு. ஸோ எஃகிரும்பு வந்து பார்த்தீங்கன்னா 0.25லிருந்து 2%. ஓகேங்களா? அப்போ 0.25லிருந்து 2% வரலும் கார்பன் இருந்தால் அதை நம்ம எஃகிரும்புன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், தேர்ட் ஒன் வார்ப்பிரும்பு. 2லிருந்து 4.5% வரலும் இருந்தால் அதை வார்ப்பிரும்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், புக்கில் வந்து உங்களுக்கு மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காதுங்க. ஓகேங்களா? அப்போ தேனிரும்பு அப்படின்னா 0.25 விட குறைவானது. ஓகேங்களா? 0.25லிருந்து 2%னா எஃகிரும்பு, 2லிருந்து 4.5னா வார்ப்பிரும்பு. ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் என்னப்பா நீ ஷார்ட்கட் சொல்லிட்டு அப்படின்னா இப்போ தாங்க சொல்ல போகிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்போ முதல்ல இது 3 ஞாபகம் வச்சுனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வச்சு நீங்கள் மற்றதை எடுத்துடலாம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். தேனையும் எக்கையும் வாரி தான் சாப்பிட்ணும். இதாங்க உங்களுக்கான ஷார்ட்கட்டு. தேனையும் எக்கையும் வாரி தான் சாப்பிட்ணும். அப்போ பாருங்கள், தேனையும் எக்கையும் வாரி சாப்பிட்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா, அப்போ முதல்ல தேனிரும்பு எவ்வளோங்க, 0.25 விட குறைவு. அடுத்து என்ன சொன்னால் எக்கு, அப்போ 0.25லிருந்து 2% கார்பன் இருக்கும். லாஸ்ட்டாக என்ன சொன்னால் வாரி சாப்பிட்ணும், வார்ப்பிரும்பு, அப்போ 2லிருந்து 4.5% கார்பன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஏன்னா அடுத்தடுத்து கண்டினியூ ஆகும். 0.25லேருந்து 2 வரும், 2லேருந்து 4.5. ஸோ இந்த கண்டினியூஷன் வரதுனால இது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணதுக்காக தான் உங்களுக்கு ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கேன். என்னென்னு சொல்லியிருக்கேன், தேனையும் எக்கையும் வாரி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ முதல்ல இனிப்பாக இருக்கிறதுனால நம்ம தேன் தான் சாப்பிடுவோம், அப்புறம் எக்கு சாப்பிடுவோம், அப்புறம் அதை ரெண்டுத்தையுமே வாரி சாப்பிடுவோம். அப்போ தேனையும் எக்கையும் வாரி சாப்பிடுவோம். இதாங்க இதுக்கான ஷார்ட்கட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 0.25லேருந்து 2லேருந்து 4.5. அப்போ கார்பனோட பர்சன்டேஜ் வச்சு கேட்டாலும் நம்ம ஈஸியாக வந்து அதுக்கான ஆன்சர் எடுத்துடலாம். சப்போஸ் இந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஸ்டின் பேப்பரோட லாஸ்ட் பேஜ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், தேன் எக்கு வாரி சாப்பிடணும். ஒரு வேர்டு எதுனா கூட போதும். அதுக்கு நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம், 0.25லேருந்து 2லேருந்து 4.5 நீங்கள் எடுத்து டக்குன்னு ஆன்சர் எடுத்துகிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போய் நேர்ந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஷார்ட்கட்டுங்க. அடுத்து வந்து பாருங்கள், இதனோட பயன்கள் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு தேனிரும்புக்கு கம்பிச்சுருள், மின்காந்தம், நங்கூரம். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா தேனிரும்பு வந்து இந்த 3 பொருட்களுமே தேனிரும்பால் தான் வந்து செய்கிறாங்க. கம்பிச்சுருள், மின்காந்தம், நங்கூரம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் அப்படியே வந்து ஞாபகம் வச்சுங்க. அதாவது தேனை வந்து கம்பி சுருளில் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. காந்தம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேனை ஊற்றி தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நங்கூரம், ஸோ பாருங்கள், நங்கூரம் வந்து கப்பலில் என்ன பண்ணுவாங்க, அது நைஸாக போகிறதுக்காக தேன் போட்டு வச்சுருப்பாங்க ஞாபகம் வச்சுங்க. அப்படி தான் உண்மை இல்லைங்க, நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கம்பி சுருளில் தேன் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். காந்தத்து மேலே தேன் ஊற்றி வைப்பாங்க. ஸோ நங்கூரத்தை என்ன பண்ணுவாங்க, கடலை போகிறதுக்கு முன்னே தேன் ஊற்றி போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, நைஸாக போகிறதுக்காக. ஓகேங்களா? ஷார்ட்கட்டுக்காக சொன்னாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எஃகிரும்பு. இதுக்கு நம்ம எவ்வளோ கார்பனோட பர்சன்டேஜ் அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம். சப்போஸ் எதுக்கு பயன்படுதுன்னு நம்மளுக்கு கேட்டுடலாம் இல்லையா? அப்போ பாருங்கள், இங்கே நான் எக்குன்னு சொன்னேன். எக்குன்னா என்னன்னு சொன்னேன், ஷார்ட்கட்டில் முட்டை இல்லையா? அப்போ முட்டை அப்படின்னா அது எந்த முட்டைனா கோழி முட்டை. ஸோ கோழி முட்டை இல்லை பறவை முட்டை, ஏதோ ஒரு முட்டை ஞாபகம் வச்சுங்க. அந்த பறவை என்ன பண்ணுதுன்னா உயரமான இடத்துலேருந்து தான் முட்டை போடும் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று கட்டடம் இடத்துலேருந்து அந்த முட்டை போடுது, அடுத்து மின்கடத்து கம்பி அந்த எலக்ட்ரிக் ஒயர்லேருந்து முட்டை போடுது, அடுத்து டிவி கோபுரத்துலேருந்து முட்டை போடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பறவைங்க எல்லாமே இது மேலே உட்காந்துட்ருக்கோம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எக்குனா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், பறவை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பறவை எல்லாமே இந்த மாதிரி உயரமான இடத்துலேருந்து தான் முட்டை போடும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ கட்டடங்கள், மின்
மின்கடத்து கம்பிகள், டிவி கோபுரம், இது எல்லாமே வந்து எஃகு இரும்பு அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து பாருங்கள் வார்ப்பிரும்பு. ஸோ வார்ப்பிரும்பை பொறுத்தவரை நான் என்ன சொன்னேன், வாரி வாரி சாப்பிடணும்னு சொன்னேன். இங்கேயும் அதே போல் தாங்க. ஓகேங்களா? பாருங்கள் ஸ்டவ்வு. ஓகேங்களா? ஸோ பழைய காலத்தில் பயன்படுத்தவங்கள அந்த ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த அடைப்பை வந்து பார்த்தீங்கன்னா பின்னு வச்சு என்ன பண்ணணும், அதுலேருந்து வாரி வாரி வெளியே எடுத்து போட்டால் தான் அந்த ஹோல்ஸ் வந்து சரியாகும். அதே போல் ரேடியேட்டர் பாருங்கள், ரேடியேட்டர்லேருந்து தண்ணியை நீங்கள் என்ன பண்ணணும், வாரி வாரி ஊற்றணும். ரேடியேட்டருக்கு தண்ணியை வாரி வாரி ஊற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ரேடியேட்டர் செய்ய பயன்படுறது வார்ப்பிரும்பு. அடுத்து பாருங்கள் கழிவுநீர் குழாய். ஸோ கழிவுநீர் குழாயில் என்ன அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த குழாயில் இருக்கிற தண்ணியை வாரி வாரி ஊற்றணும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சாக்கடை மூடிகள். சாக்கடையோட மூடியை திறந்தால் தான் நம்ம அந்த சாக்கடையை வாரி வாரி ஊற்ற முடியும். அப்போ அந்த சாக்கடை குழாய்கள் வாரி வாரி ஊற்றணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் இரும்பு வேலி. ஓகேங்களா? ஸோ அப்போ இரும்பு வேலியை நம்ம என்ன பண்ணணும், இரும்பு வேலியை வாரி வாரி போட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், மொத்தத்தையும் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். நீங்கள் ஆனால் எக்ஸாமில் பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அப்போ இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதே போல் டெய்லி ஒரு ஷார்ட்கட்ஸ் வந்து அடுத்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த ஷார்ட்கட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். இது எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.